ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதேன் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச அரைக்கத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறுவாத நன்றி பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதர வாழ்த்துக்களை கூறியபடியே இன்று 27 ஏப்ரல் மாதம் 2026 மற்றும் ஒரு திங்கள் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே முதலில் ஆரம்பமாகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்படும் மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் இன்று வாரம் நாங்கள் 626 இணைய போகின்றோம். அதனைத் தொடர்ந்து வருகின்றது மும்மத சிந்தனை நேரம் மற்றும் பொருச்சொல் தினக்கவி இளம் குட்டிகளின் வாசிப்பரம்புரி எறும்பு இடம்பெற்று ஜெயா நடேசன் அவர்கள் தொகுப்போடு இடம்பெறும் அறிவு களஞ்சியம் இடம்பெற காத்திருக்கின்றது. இனிய காலை உற்சாக வணக்கம். பாருங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி உழந்தார் கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று சொல்லி நடாமோனுக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று திங்கட்கிழமை ஆங்கில தேதி 27. அப்புறம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம், அதை தொடர்ந்து உத்திரம். இந்த பூர நட்சத்திரம் இந்த மாசத்துல ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டா, திருச்சூர்ல பூரம் சொல்லுவாங்க. திருச்சூர் பூரம் ஒரு 150-200 யானைகள் சுவாமிக்கு கொடைபிடிச்சு கலர் கலரா கொடைபிடிச்சு கலர் கலரா சாமரம் வீசி ஒரு லட்சக்கணக்கில் வெடிகளை கொளுத்தி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. இப்ப நான் கேரளாவில பார்த்தேன். காலையில எழுப்பின உடனே ஒரு 6-7 லட்சம் சனம் அந்த சுவாமியை கும்பிட்டு கொண்டிருக்காங்க. பூர நட்சத்திரத்துக்குரிய தேவதை ஆகிய சுக்கிர பகவான். அப்படிப்பட்ட இந்த நட்சத்திரம் இன்று சிறப்பாக இருக்கிறது. இந்த பூரத்திலே பிறந்த புருஷன் பூரம் சுக்கிரண்ட நட்சத்திரம். யார் ஒருவர் பூர நட்சத்திரத்தை விடாது மாசம் அந்த நட்சத்திரத்துக்கு விடாது வழிபாட்டு வந்தால் அந்த குடும்பத்திலே ஒரு நாளும் சரித்திரங்கள் வராதாம். ஏன்னா மகாபலி சக்கரவர்த்திக்கு எல்லாத்தையும் செய்து கொடுத்து கேரளா அரசாங்கத்தையே நாடாள வச்சவரும் எல்லா உலகத்தையும் ஆள வச்சவர் சுக்கிர பகவான். மகாபலி சக்கரவர்த்தி வச்சு கடைசி நேரம் இந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு இந்த மமதைன்னு ஒன்று வரும் தானே, அதை அடக்குவதற்காகத்தான் வாமனாவதாரம் எடுத்து 3 அடி அளந்து அவரை அடிமைப்படுத்தி விட்டு மறுபடியும் அவன் இழந்த செல்வத்தை எல்லாம் கொடுக்கிறார் என்று சொல்வது இந்த பூர நட்சத்திரத்துடைய சிறப்பு. ஆகவே நாம் தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழ் வானொலி ஆன்மீக பாலம். வாருங்கள் வாருங்கள், தொடர்ந்து பேசுவோம். சென்ற வாரம் முதலாகி இந்த சூரிய பகவான் சித்திர மாசம் பிறந்தவுடனே முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பூரா போயிடுவது. அதுக்கு பிறகு பரணி 4 பாதம் ஓடணும். பரணி 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 இந்த 4 பாதங்களையும் ஓடும் போதுதான் இந்த காண்டாவனம் என்று ஒரு யாழ்ப்பாணத்துல ஒரு கதை இருக்கு. தெரியுமாமா காண்டாவனம்? கேள்விப்பட்டானியா, கதை தெரியாது. அதாவது அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அப்போ இனி சூரியனுடைய கதிர்கள் 100 பங்கா உள்ளது 10,000 பங்காக ஒளி வீசும். அப்ப காடுகள் நெருப்பு பிடிச்சு எரியும். இந்த காஞ்ச மரங்கள் எல்லாம் நெருப்பு பிடிக்கும். இதுக்கு எல்லாம் சொல்றது காண்டாவனம். அப்ப சும்மா ஒண்ணு நெருப்பு பிடிக்காது. ஒரு பொருளை வச்சா நெருப்பு பிடிக்காது. இந்த கண்ணாடியை தூக்கி இப்படி காட்டுமாக்கும், உடனே நெருப்பு. என்ன காரணம் என்றால் இது பூத கண்ணாடி. அது போல இந்த சூரியனுக்கு அக்னி நட்சத்திரமாக வரக்கூடிய பரணி நட்சத்திரத்துல பூரா சஞ்சாரம் செய்து கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் வரைக்கும்
குறைந்தது ஒரு 28 நாள் 27 நாள் ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்குல அக்னி நட்சத்திரம் வரும். அப்ப இந்த அக்னி நட்சத்திரம் எப்பவுமே நான் படிச்ச அளவுல சொல்றாங்க, இந்த பரணி வந்து யமனுடைய நட்சத்திரம், யம தர்ம ராஜாட நட்சத்திரம். ஓ, பரணி இந்த நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துக்கு தேவதை துர்க்கை. அப்ப இந்த சூரிய பகவான் யமனுடைய நட்சத்திரமாகிய பரணியில செய்யும் போது எந்த ஒரு சுபகாரியமும் செய்யக்கூடாது என்பதற்குத்தான் அக்னி நட்சத்திரம் காண்டாவனம் சொல்லி யாழ்ப்பாணத்துல எல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னாட்டா அது நாட்டுக்கும் கூடாது, வீட்டுக்கும் கூடாது, நமக்கும் கூடாது. இப்ப காது குத்து ஒரு புண்ணியாதானம் அது செய்யல, அது குத்தம் இல்லை. விவாகங்கள், ஆலயம், நூதன ஆலயங்கள் இதெல்லாம் ஓப்பனிங் செல்வது அவ்வளவு நல்லது இல்லையா? அதுதான் அக்னி நட்சத்திரம். அக்னி நட்சத்திரம்னு ஒரு படம் வந்து பார்த்திருக்கீங்களா? வந்தது. அது பாருங்க, சோதிடமானாலும் அக்னி நட்சத்திரம் என்ன செய்யும் என்பதை அந்த குடும்பத்தை கலைச்சி கஷ்டப்படுத்தி இப்படியெல்லாம் காட்டுவது அக்னி நட்சத்திரம். அப்படிப்பட்ட அக்னி நட்சத்திரம் இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பரணி 2, 3ல ஓடிக்கொண்டிருக்கிறார் சுக்கிர பகவான். ஆகவே சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இந்த நேரத்துல இருப்பதனாலே அக்னி நட்சத்திரம். அதனால எந்த ஒரு நல்ல காரியங்களை செய்யக்கூடாது என்று விதியாக இருப்பதனாலே சமயத்தை பின்பற்றுவோம், தேவருடைய வாக்குகளை பின்பற்றுவோம். பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம், வாங்கோ தொடர்ந்து பேசுவோம். உறவுகள் வரலாம், சர்மண்ணாவும் நான் நினைக்கிறேன் பிள்ளைகளை விட்டுட்டு தான் வருவாரு. ஆகவே இந்த மாசம் என்ன செய்தி போட்டிருக்கீங்க? நீங்கள் குழந்தைகள் செல்வத்துக்கு வேண்டி பேச்சுவார்த்தையா இந்த மாசம் நிகழ்ச்சி போடுவீங்க? இந்த மாசம் முதியோர்களை பத்தி பேசணும், கல்வி பத்தி பேசணும், குழந்தைகள் விழிப்புணர்வு. குழந்தை விழிப்புணர்வு சொல்வது யாழினிது குழலினிது தம்மக்கள் இலங்கை வானொலி என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக பாடத்தை கேளாதவர். ஏன்னா நேத்தெல்லாம் பார்த்தேன்னா உங்களை ஐயா வந்து ஆரம்பிச்சு செய்த காலையிலேயே நிறைய நிகழ்ச்சி, நிறைய குழந்தைகள் பங்கு கொண்டாங்க. நான் பார்த்து கொண்டே இருந்தேன், 8, 9 மணி வரைக்கும் உட்கார்ந்து பார்த்து கொண்டே. சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதம் சித்திரை. அதே நேரம் ஐயா ஏதோ கேள்வி கேட்கறத மறந்து போனேன். நீல பூக்கள் ரோஜா பூவா இருக்கு. நன்றி நன்றி. நல்லா இருக்கு. நீலவான மீதி. உறவுகள் வரலாம், இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். இனி வரும் காலங்கள் எல்லாம் தேர் திருவிழாக்கள் ஆரம்பமாக போன்றது இல்லையா ஐயா? மேயில இருந்து சித்திரகுப்த நயனாரை பத்தி கொஞ்சம் பேசுவோம், வரலாம். 2-3 நாள் போனா சித்ரா பௌர்ணமி வருது. அது இப்ப எத்தனாம் தேதி ஐயா? கையோடு சொல்லி இந்த கிழமை தானே? என்ன வியாழன் வருமா? வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமின்னு போட்டு. வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதி ஐயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வளவு கர்மங்கள் சாபங்கள். வெள்ளி என்றால் 1ஆம் தேதி வரும் ஐயா. 1ஆம் தேதி மே 1. ஓகே. தொழிலாளர் தினம் அது இங்க இல்ல தானே. அப்படிப்பட்ட நாளுல வருது. அது வெள்ளிக்கிழமை வாழ்ந்த ஒரு சிறப்பு. அதிலேயும் இந்த சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரகுப்த நயனார் வந்து இந்த வருஷம் இன்கம் டாக்ஸ்க்கு கணக்கு காட்டுறாங்க தானே. அது போல நாங்களும் அவருக்கு கணக்கு காட்டணும். யாருக்கு? சித்திரகுப்த நயனாருக்கு. நாங்கள் செய்த பிள்ளைகளை எல்லாம் மாற்றி எங்களுக்கு நல்ல ஒரு அக்கௌண்ட்டுக்கு பணம் வர்ற மாதிரி செய்ய சொல்லி போட்டு நோட்டு புத்தகங்களையும் பென்சில் பேனா முதலவைகளும் இந்த ஏழை பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பதனாலே அந்த சித்திரகுப்த நயனார் அருள் செய்து எங்களுடைய
அக்கவுண்ட்ல உள்ள தோஷங்களை எல்லாம் நீக்கி புதிதாக அக்கவுண்டை தொடக்கி எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செலுத்துவார். அதுக்காகத்தான் சித்திரகுப்தனார் கஞ்சி வச்சு பலாப்பழ இலை இருக்குது, பலா இலை, அதனாலே அந்த கஞ்சியை குடிக்கணும். குடிக்கிறது. ஆனால் சில பேர் இப்ப நான் ஊர்ல பார்த்திருக்கேன், சிரட்டை தேங்காய் எண்ணெய் பால் எடுக்கிற சிரட்டை இருக்குதானே, அதுல வச்சு குடிக்கிறது. அதுல விட்டு விட்டு குடிப்பாங்க. அது ஒரு ருசி. நல்லா இருக்கும் ஐயா அது. அதுக்கு ஒரு இந்த பால் எல்லாம் புளிஞ்ச வார பிண்டி இருக்குதானே, தேங்காய் பிண்டி, அதோட கொஞ்சம் பச்சை வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, 2 குறுமிளகு எல்லாம் போட்டு ஆட்டுக்கெல்லாம் போட்டு அரைச்சி உருண்டையாக தருவார்கள். இந்த கஞ்சி குடிக்கும் போது வாயில போட்டு நல்லா இருக்கும். அது ஒரு ருசி. இந்த கலாச்சாரம் என்பது சித்திரகுப்தனார் அண்டா அண்டாக கஞ்சி காய்ச்சி அதோட சேர்த்து பலாச இலையோட எடுத்து குடிக்கிறதும் திருட்டையில குடிக்கிறதும் ஒரு சிறப்பான ஒரு தமிழர் பண்பாடாக இருந்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு வாங்க தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். சித்திரகுப்தனாருடைய இது அம்மாக்கள் இல்லாதவர்கள் பிடிக்கிறது தானே ஐயா? அதாவது அந்த இதுல தாயாருக்கு வேண்டி, அதாவது ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் போது இந்த பெண்களுக்காக, இறந்து போன பெண்களுக்காக வழிபாடு செய்வது. தாயா இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும், அப்படி அத்தையா இருக்கட்டும், சித்தியா இருக்கட்டும், இந்த பெண்களுக்காக கோவிலுக்கு எல்லாம் கொண்டு போய் அம்பாளுக்கு எல்லாம் சாரி கொண்டு போய் கொடுப்பாங்க. கேட்டா சில பெண்கள் சுமங்கலியா போயிருப்பாங்க தானே, அதுக்கு ஓகே, அவங்களுக்காக கொண்டு போய் கொடுத்து கோவில் ஒரு அர்ச்சனை பண்ணி, அதான் முதல் என்னதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அதுக்கப்புறம் தான் எல்லாம். அதெல்லாம் மறந்துட்டு கோயிலே கெஞ்சியா கிடக்குறாங்க, கடவுள் அருள் செய்ய மாட்டாரம்மா. முதல்ல அம்மா ஏ அப்பா தானே பாடுறாரு, ஏ அப்பா பிலாமணி. எல்லாத்துக்கும் தாய் தான் முதல் காரணம். தாய் நாடுன்னு தான் சொன்ன, அப்பா நாடுன்னு யாரும் சொல்றாங்களா? இல்ல. அப்போ இந்த சித்திர மாசம் இன்னைக்கு 14 தேதி, ஆங்கில தேதி 27, வார வெள்ளிக்கிழமை, சித்திர நட்சத்திரம், பௌர்ணமியும் கூடும்போது சித்திரகுப்த நயனாருக்கும், அதுவும் இந்த துலா ராசியிலே சந்திரன் இருக்கும் போது கிரகங்கள் எல்லாம், சூரியன் உச்சமாயிருக்கிறார், செவ்வாயும் உச்சமாய் கொண்டிருக்கிறார், சுக்கிர பகவான் இடவராசியில உச்சம் பெற்றிருக்கிறார். நீச்சபங்க ராஜ யோகங்கள், லட்சுமி யோகங்கள். இந்த பிறகுற மே மாசம் 1ஆம் தேதி குரு பகவான் இந்த மே மாசம் மாறப்போகிறார் கடகராசிக்கு. கடகராசிக்கு வார எப்படியும் 15, 16 தேதி தாண்டுவோம். கடகராசிக்குள்ள புனர்பூச நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம். அதுல வரும்போது இந்த கடகராசிக்காரங்களுக்கு குருச்சந்திர யோகமும் ஜென்ம குருவும், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு நல்லா பாக்குறதும், நல்ல ஒரு விவாதத்தை உடனே முடிக்கக்கூடிய வரணும். கும்பராசிக்காரங்களுக்கு புதுமனை, மகர ராசிக்காரங்களுக்கு புதுமனை அமைத்தல், வஸ்துவாகலும், வியாபாரம், கணிதம், வானசாஸ்திரம், விஞ்ஞான துறைகளிலே படிக்கும் பிள்ளைகளை நல்லபடியாக பாஸ் பண்ணி வச்சு, உத்திரட்டாதி ரேவதி என்று சொல்லக்கூடிய அந்த 3 புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திர மீனராசிக்காரர்களுக்கும் பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையா பார்ப்பதும் ரொம்ப 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 நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல செய்திகள் மக்களுக்கு வரும். அதாவது துன்பத்திலே இருந்து விடுபடக்கூடிய காலமாக அமைகிறது. எப்ப என்ன தேதி ஐயா குரு பேச்சு? குரு பெயர்ச்சி தான் வரும் மேல. ஒரு நிமிஷம். குரு பெயர்ச்சி அவர் என்ன போட்டிருக்கிறார் என்றால், வைகாசி மாசம் குரு பகவான் 18
18 சொல்லும்போது, வைகாசி 18 சொல்லும்போது, ஜூன் மாசம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை முதலாகிய ஜூன் ஜூன் 1. ஓகே. அதுல ஓகே, ஓகே. வைகாசியா இருந்து மே முடிஞ்சு ஜூன் 1ஆம் தேதி தமிழுக்கு 18 திங்கட்கிழமை வைகாசி விசாகம் முடிஞ்ச உடனே குரு பகவான் வாரார் கடகராசி. அவர் கடகராசிக்கு வந்தாலும் ஒரு மாசம் முந்தியே வேலையை தொடங்கி விடுவார். அவர் குரு மாற்றத்துக்கு முந்தி ஒரு மாசம் முந்தையே நல்ல செய்திகளை கொடுக்க வேண்டும். அப்ப இந்த இன்னைக்கு 27 இருந்தே நாங்க கணக்கெடுத்துக் கொள்ளலாம். இந்த துலா ராசி விட்டு விருச்சிக ராசிக்கும் மகர ராசிக்கும் மீன ராசிக்கும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யார் யார் மீன ராசிக்காரங்களோ, யாராருக்கு மகர ராசிக்காரங்களோ, யாராரு விருச்சிக ராசிக்காரங்களுக்கோ அவர்களுக்கு சுபமங்கள காரியங்களை செய்து வைக்கக்கூடிய பலனாக குரு பகவான் இருக்கிறார் என்று சொல்லி சர்மா ஐயாவை வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் ஐயா, வணக்கம். பாணிமானவர்களுக்கும் உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். வாங்கோ. எப்படி பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டீங்களா? ஆமாம். இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சுவாமியுடைய பேர் வைக்க காரணம் கேட்டாக்க எப்பவுமே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டா மகாவிஷ்ணு கூப்பிட்ட மாதிரி இருக்கும். அதுதான் இந்த தெய்வங்களுடைய நாமங்களை வைக்கிறது. நான் காலையில் கூட கிருஷ்ணா கிருஷ்ணா ஜெபிச்சு கொண்டே இருந்தேன். நீங்க வந்துட்டீங்க. தெய்வானா மனுஷர் இந்த கடவுள் நேரா வரமாட்டார். நேரா வந்தா பயந்துருவாங்க. ஏன்னு கேட்டா சூலம் கபாலம் இதெல்லாம் அவர் போட்டுக்கிட்டு வந்தோம்னா தூக்கும் போது வீட்டு வாசல்ல கிருஷ்ணா வந்திருக்காரு சொல்லி வீட்டுக்காரிட்டு சொன்னா உங்களுக்கு என்ன பைத்தியமா? இந்த நேரம் இந்த மகாபாரத்தையும் ராமாயணத்தையும் படிச்சு உங்களை மங்கடையில கனவு வந்துருச்சு, அப்படி ஒண்ணும் வரமாட்டான்னு சொல்லி அவ சண்டைக்கு வருவாள். அது போல நீங்க நேரா வந்துட்டீங்க. எங்களை வீட்டுல சாமி பேர்ன்றதை விட இப்ப எனக்கு இந்த தாத்தாண்ட பேர் வச்சிருக்கு, அம்மாண்டி அப்பாண்ட பேர், அண்ணாவுக்கு அப்பாண்டி அப்பாண்ட பேர் இருக்கு. இதே மாதிரி பெண்புட பிள்ளைகளுக்கும் அந்த இப்ப மூத்த பெற்றோர்களுடைய பேர் வைப்பேன். ஏன்னா அந்த பேர் மறந்து போகாம இருக்கிறதுக்காகவும் அந்த வம்சம் தொடர்ந்து வரவிடாக்க பேர் ஞாபகம் இருக்குன்றதுக்காக வச்சுட்டு அந்த பேரை கூப்பிடுறது இல்லை. அந்த பெரியாக்களை கூப்பிட முடியும், பேசுறதை கூப்பிட முடியாததுக்காக இன்னொரு பேர் வைப்பார்கள். அப்ப எங்க எல்லாருக்கும் 2 பேர் இருக்கும் வீட்டுல கூப்பிடுறது. நல்ல வயது முத்தி உயிர் அதா இதான் இழுத்து கொண்டிருக்கும் போது இந்த பேரப்பிள்ளைய கிருஷ்ணா மாதவா கோவிந்தான்னு கூப்பிடும் போது யம தர்மராஜா விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இப்ப உள்ள பேர்களை பார்த்தாச்சுன்னா உடனே பிடிச்சிருவோம். யம தர்மராஜன் பெற்றது இந்த சனீஸ்வரன் 2 பேருக்கும் நிறைய சாமிகள் வரம் கொடுத்திருக்கணும், அதாவது பிடிக்க கூடாதுன்னு சொல்லி. அப்படி ஆஞ்சநேயர் செய்ததாக இருக்குது, ஐயப்பன் செய்தா அப்படின்னா இருக்கு. என்ன நிறைய அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது ஒருவருக்கு 3 குழந்தை சரிங்களா? அந்த 3 குழந்தையில ஒத்தண்ட பேரு மூத்த மகனுக்கு முருகா, இன்னொரு பேரு கிருஷ்ணா, இன்னொரு பேரு கோவிந்தா. ஆனா இந்த அப்பங்கெல்லாம் அந்த பொடியங்களை ஒரு நாளும் பேர் சொல்லி கூட டே 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 டேன்னா கூப்பிடுறது. இப்படியே சம்பாதிச்சு வீடெல்லாம் கட்டி நல்லா இருந்த காலத்துல யம தர்மராஜன் அவரை உயிரெடுக்க வாரம் வரும்போது பேர பிள்ளைகள் பக்கத்துல வந்தோன்னு இவரை என்ன சொல்லி கூப்பிட்டுருக்கணும்? கிருஷ்ணான்னு கூப்பிட்டுருக்கணும், கோவிந்தான்னு கூப்பிட்டுருக்கணும். சரியா? அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே யம தர்மராஜா கைத்த போட்டு இழுக்காம விட்டுட்டு போயிருப்பார். இவர் அதை சொல்லாம டே டேன்னா போட்டு இறுக்கிட்டான். இறுக்கி அவரை கொண்டு போறார் அங்க. அப்ப சித்திரகுப்தனார் படிக்கிறார் என்னத இவன் செய்த பாவங்கள் என்னென்ன செய்திருக்கான், என்னென்ன செய்யல, அப்படி இப்படின்னு. சரி, இவன் செய்த புண்ணியத்தை சொல்லும்போது சொல்லியிருக்கிறான். வீட்டுக்கு வந்த பிச்சைக்காரியை, பிச்சை கேட்ட வந்தவளை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது விரட்டி இருக்கிறான்.
அந்த கையில இருந்த 2 பருக்க சாதம் அவளுடைய சட்டியில விழுந்துடுச்சு. பிச்சைக்காரியோட சட்டி விழுந்துடுச்சு. அவ சாப்பிட்ட புண்ணியம் கொஞ்சம் உனக்கு இருக்கு. ஆகவே அந்த நேரத்திலே ஒரு தர்மம் விரட்டினாலும் விரட்டும் போதும் தர்மம் செய்ததுனாலே இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடு அப்படி சொல்லி இந்த நிறைய புராணங்களிலே கதைக்குள்ள கதையாக மகாபாரதத்தில கிளைக்கதைகள் என்று சொல்றது. கிளைகளையா அது வரும். அதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்றைக்கு ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, இந்த இந்தியாவிலே தசரா விஜயதசமியை கொண்டாடும் போது மைசூர் மகாராஜா யானை மேல வர்ற நேரம் முன்னுக்கு ஒட்டகம், யானை, இந்த குடிபிடிப்பவர்கள், குதிரை இதெல்லாம் வர்ற மாதிரி நீங்க போட்டுக்கிற சட்டையில யானை நல்ல வடிவா வரிசையா நிக்குது. ஐயா அதான் கவனிச்சிட்டீங்க. சரியா? நானுதான் ஐயா. ஆமா, இதெல்லாம் ஒரு அட்ராக்ஷன் பவரை விட இதெல்லாம் ஒரு ரசிப்பு விஷயங்கள். தன்மை ஒரு கலை இருக்கணும். யானைதான் யானை குட்டி. அதாவது ஆமா, நாம பூ கட்டினால் ரசிக்கிறோம் இல்லையா? ஆமா படம் வரைஞ்சால் ரசிக்கிறோம். அது மாதிரி இறைவனால கொடுக்கப்பட்ட கண்ணினாலே நல்லதெல்லாம் ரசனை வேணும். சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக வாங்க தொடர்ந்து பேசுவோம். சர்மா ஐயா நிறைய பேசுவோம், வாங்குவோம். தசரா வந்து கர்நாடக மாநிலத்துல கொண்டாடுறது இல்லையா? கர்நாடகம் மைசூர் கொண்டாடுறது. மைசூர்ல இப்ப ரொம்ப சிறப்பாக எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கு. நிறைய அங்க இப்ப புதிதாக போன வாரத்துல இருந்து அந்த ஒரு மந்திரி சட்டம் போட்டிருக்கார், நிறைய தமிழ் கோயில்கள் கட்டப்பட வேண்டும். இந்த அரசாங்க காணிகள் சும்மா நிறைய கடந்துதான் ஐயா. கடம்பா, கட்டூர், மூகாம்பி கோயில் போயிருக்கீங்களா? மூகாம்பிகை இந்த போகையில மைசூர் போயிருக்கிறேன், மூகாம்பிகை போயிருக்கேன். முகம் அம்பிகை மூகாம்பிகை. அங்க அம்பாளுக்கு ஒண்ணுமே கிடையாது, கை கால் ஒண்ணும் கிடையாது, முகம் மட்டும்தான் மூகாம்பிகை. ஓ அப்ப முகம் மட்டும்தான் இருக்கும் ஐயா? முகம் மட்டும்தான். நான் போயிருக்கிறேன் மூகாம்பிகை. அது என்ன காரணம் ஐயா முகம் மட்டும் இருப்பதற்கு? அதாவது இந்த பூமிக்குள்ளே இருந்து வரும்போது அந்த இவர் சங்கராச்சாரியார் பாட்டு பாரு, ஜனனி 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 என்ன ஐயா, அந்த பாட்டு பாடிக்கொண்டிருக்கும் போது அம்பாள் வந்து அப்படியே நின்றுறான். இந்த முகம் மட்டும்தான். கேரளாவிலே கை மட்டும், கேரளாவிலே கல்லை குள்ளங்கிற அம்மான் சொல்ற கோவில்ல கை மட்டும்தான் அம்பாள் காட்டியிருக்கான். இனி முண்டூர் அப்படின்னு சொல்ற இடத்துல அம்பாள் வந்து தோள்பட்டையை மட்டும்தான் காட்டியிருக்கான். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அங்கங்களை வச்சு கோயில்கள் அமைச்சிருக்கிறாங்க. சேர்த்தலை, இந்த தலைக்கும் நெஞ்சுக்கும் கிடைய கழுத்து, அந்த இடம் சேர்த்தலை. சேர்த்தலை. முண்டூர், சேர்த்தலை, தொடுமுழை. இந்த தொடை இருக்கு தானேமா, அதுக்கு தொடுமுழைன்னு சொல்ற. அந்த இடத்துல அம்பாளுடைய அங்கங்கள் எல்லாமா சேர்த்து 16 இடத்திலே விழுந்ததாக புராணங்களே கூறப்படுகிறது. அதாவது இந்தியாவில காஷ்மீர்ல கொஞ்சம் ஒரு இடம், காஞ்சிபுரத்துல ஒரு இடம், இப்படியாக அம்பாளுடைய அங்கங்கள் விழுந்த இடங்களைத்தான் இந்த சக்தி பீடங்களாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பேசுவோம், வாருங்கோ. முகாம்பிகை என்றால் சிலர் மூகாம்பிகை மூகாம்பிகை என்றவர்கள் ஐயா. இப்ப முகாம்பிகை தான் சரியா என்னது? ஆமா ஆமா, முகம் முகம் அம்பிகை மூகாம்பிகை. அங்க வந்து தாந்திரிய முறைப்படிதான் பூஜை பண்றது. அப்படின்னு கேட்டாக்கா அவங்க தெலுங்கானாவை சேர்ந்தவங்க தானே. அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் அங்க எல்லாம் போய் வேண்டி கொண்டாலம்மா. நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் தன்னுடைய படம் நாடோடி மன்னன் நல்லா ஓட வேணும்னு சொல்லி போட்டு அந்த அம்பாளுக்கு வீரவாளை கொண்டு போய் நன்கொடையா கொடுத்தவர். வீரவாள் தங்கத்திலே செய்து வீரவாள் கொடுத்தவர். நானெல்லாம் 50-60 தடவை பார்த்த படம் உண்டு நாடோடி மன்னன். ஆனாலும் எதானாலும் தெய்வம் தொழால் கொள்கலத்ததுவால் பெய்யனம் பெய்யும் மழை. எல்லாத்துக்கும் தெய்வ நம்பிக்கையோட நாம் வழிபட்டோம். அதாவது அந்த நேர்த்திக்கடன் வைக்கிறது, என்னோட காரியம் நல்லா வந்தால், ஓட்ட வியாபாரம் நல்லா வந்தால், பிள்ளைகள் படிக்க வந்தால், நானெல்லாம் கபிதாவத்தை ராஜகோபுரம் கட்டி நல்ல சிறப்பாக நடந்தால்
திருப்பதிக்கு தங்கத்திலே ஒரு கோயில் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு 10 பவுன்ல கோபுரம் கட்டி கொண்டு போய் கொடுத்தேன் நம்ம. ஓ 10 பவுன்ல அந்த காலத்துல 325 தான் ஒரு பவுன். ஆமாம் இன்னைக்கு ஆமாம் இன்னைக்கு இருந்தா எத்தனை கோடி ரூபா அது. இப்போ லட்சக்கணக்கில் போயிட்டு வணக்கம் சொல்லுவேன் சதனவெளி வாங்கோ. வணக்கம் மாணி, வணக்கம் 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 ஐயா, ஆமா. வணக்கம் வணக்கம் சர்மாண்ணா, வணக்கம் வணக்கம். எல்லோருக்கும். வாங்க வணக்கம். ஐயா, சித்திரா பருவம் வந்து வெள்ளிக்கிழமையா வருகிறது. வெள்ளிக்கிழமை தான் சித்ரா வரும். ஓகே, நன்றி ஐயா, நன்றி. முதலாம் ஐயா, தேதி இந்த வாரம் வளர்ப்புறையா தேய்வுறையா சித்திரை பருவம். விளங்கல சித்ரா பருவம்னா வளர்ப்புற நிறைஞ்சு பூரணை பூரணை. வார வெள்ளிக்கிழமை பூரணையா பூரணை ம். எப்பவுமே ஐயா இந்த மாசம் விசேஷமான நட்சத்திரங்கள் எடுத்து விட்டீங்கன்னா எல்லாம் பூர்ணையா தான் இருக்கு. ஓகே சித்திரை மாசம் சித்திரை, வைகாசி மாசம் விசாகம் பூரணை, ஓகே ஆனி மாசம் உத்தரம் பூரணை, இப்படியாக வரும். பூரணை தான் 12 பூரணை 12 அமாவாசை. சந்திரமண்டலம் அம்பாளு லலிதா சஹஸ்ரநாமத்துல சந்திரமண்டல மத்தியஸ்தாயை நமோ நமஹ. சந்திரமண்டலம் இப்படி இருக்கோ அது மாதிரி அம்பாளுடைய ஸ்ரீசக்கரம் இருக்கு என்பதை சொல்வதுதான். அவை தொடர்ந்து பேசுவோம். வாங்க. நன்றி ஐயா. நான் பார்த்தேன்னா வெள்ளிக்கிழமை தான் இருந்து அதுவும் ஒரு டவுட்டா கிடந்து, அதுவும் 2 நாள் வருது. இல்லை அம்மா, லண்டனை பொறுத்த வரைக்கும் 2 பஞ்சாங்கத்தை வச்சு கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப பாருங்க, போன வாரம் அட்டமின்னு சொல்லி ஒரு பஞ்சாங்கத்துல போட்டிருக்கிறார். போன புதன்கிழமை அட்டமி திதின்னு போட்டிருக்கு. இன்னொரு பஞ்சாங்கத்துல அடுத்த நாள் அட்டமின்னு போட்டிருக்கு. அப்போ இந்த அஷ்டமியில எல்லாம் ஒரு காரியங்கள் தொடங்கக்கூடாது. ஆனால் பல இடங்களிலே நிறைய காரியங்களை செய்கிறார். ஏன்னா இந்த 2 பஞ்சாங்களும் விடுதுமா, சரியான முறையில கணிச்சு கொடுக்கறது இல்லை. அதாவது இப்ப போன வாரத்துல அமாவாசை கூட 2 நாள் வந்தது. முதல் நாள் 1 மணிக்கு மேலதான் அமாவாசை ஆரம்பம், அமாவாசைன்னு போட்டிருக்கு. ஆனால் நாங்கள் தர்ப்பணம் செய்யும் போதோ தானம் கொடுக்கும் போதோ அமாவாசை திடீர்னு அமாவாசை இருந்தா தானே சொல்ல வேணும். அமாவாசை இல்லாம சதுர்தசி அமாவாசை சொல்லலாமா ஐயா சங்கல்பத்துல? அப்ப அமாவாசையா புண்ணிய தீதம் மம பித்திருநாம் தகப்பனாருக்கு வேண்டி நான் சில தர்ப்பணம் செய்யறேன்னு சொல்லி அந்த சங்கல்பம் சொல்லும் போது அந்த அமாவாசை இருக்க வேணும். என்ன இப்ப நான் எப்பவுமே பஞ்சாங்கத்தை நுட்பமா பார்த்து காலையில சூரிய உதயத்தோட இருக்கிற திதிகளை தான் நான் பிடிச்சு நான் செய்யறேன். இப்ப ஐயா, இந்த சித்திரை மாசம் இப்ப இன்றைக்கு 27ஆம் தேதிண்டா தமிழுக்கு 14 இன்றைக்கு 14 இந்த சித்திரை மாதம் அப்படி இருப்பதனால் ஏதாவது ஒரு நல்ல இதுகள் வந்து சித்திரை மாதத்தில் செய்யலாமா அல்லது அடுத்த மாதம் தான் செய்ய வேணுமா? மே மாசம் எப்பவுமே சித்திரை மாசத்தை வந்தோம்னா ஒரு ஊறுகாய் மாதிரி வச்சு கொள்ளுவாங்க. அவசரமா செய்யணும்னா செய்யலாமே ஒழிய, ஏன்னு கேட்டால் இந்த சித்திரை மாசத்திலே சூரிய பகவான் பரணி நட்சத்திரத்திலே சஞ்சாரம் தொடங்கி விட்டால் பரணி 4 பாதம் ஓடணும், கார்த்திகை 1ஆம் பாதம் 2ஆம், அப்போ ஒரு 15-25 நாள் பஞ்சாங்கத்தில போடுவாங்க. அக்னி நட்சத்திரம் காண்டாயனம் சொல்லுவாங்க. இந்த காண்டாவனம் வந்து நல்ல காரியங்கள் செய்யக்கூடியது இல்லை. ஆனாலும் தவிர்க்க முடியாத காரணத்தினாலே அதுக்கு ஒரு பரிகாரத்தை செய்வார்கள். ஆனா அதுக்கு வேண்டி எல்லா காரியத்தையும் செய்யலாம் சொல்றதுக்கு நோ சான்ஸ். ஆனாலும் தெரியாத இந்த இதுக்கு வேண்டி என்ன வேணா செய்யறாங்க. காண்டாவனம் அக்கினி நட்சத்திரம் 2 ஒன்றுதான் ஐயா. காண்டாவனம் அதாவது என்ன சொல்றான்னு சொன்ன சோதிடத்துறையில சூரிய பகவான் பரணியில் சஞ்சாரம் செய்கின்ற காலங்கள் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அவர் பரணி 4 கோடி கார்த்திகையும் கோடி கார்த்திகை 2ஆம் பாதம் விட்டு போற நேரம் வைகாசி மாசம் வந்துடும். அந்த வைகாசி மாசத்திலே இடவராசியில சூரியன் போகும்போது அக்னி நட்சத்திரம் போய்விடும். அதாவது
ஐயா நாங்கள் அஸ்வினி பரணி தானே சொல்றோம். ஆனா சமஸ்கிருதத்துல வேதத்துல சொல்றான் அக்னிர்னப்பாது கிருத்திகாக நட்சத்திரம் தேவமிந்திரியம். அதாவது சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தை தொட்டு சொல்லட்டான். கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் சொல்லி கடைசியாக அஸ்வினி பரணி கார்த்திகை வந்து யமண்ட நட்சத்திரமா, இந்த சாரி பரணி நட்சத்திரம் யமனுடைய நட்சத்திரமாக கடைசியா முடிக்கிறார்கள். அதாவது நவக்கிரக சாந்தி செய்யும் போது எடுத்த உடனே அஸ்வினியிலிருந்து தொடங்கக்கூடாது. கார்த்திகை உத்திராடம், ரோகிணி அஷ்டம், திருவோணம் அப்படி சொல்லி சொல்லி வர அஸ்வின் மகம் மூலம் பரணி பூரம் பூரம் இப்படி நட்சத்திரங்களை சொல்லித்தான் அந்த கடைசியாகத்தான் சுக்கிர பகவானுக்கு ஹோமம் செய்ய வேண்டும் விதி சொல்லப்படுகிறது. ஆனால் யாரெல்லாம் படிச்சிருக்காங்க இது சம்பந்தமா யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லி அந்த கடவுள் ஒரு ஆளுக்கு தான் தெரியும். வடி எடுத்தவெல்லாம் வாத்தியார் ஆக முடியாது. இப்ப ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது என்ன காரணத்துக்காக ஐயா இப்ப பக்கத்தில் கோயில்கள் இருந்து அந்த ஆலயங்கள் கொடியேறினால் அது செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். அது என்ன காரணமாயிருக்கலாம்? ஒரு கோவிலிலே நவதானியம் உடைக்க போட்டு தானியம் போட்டு கொடியேற்றத்துக்கும் அந்த ஈசான மூலையில பயிர் போட்டு முளைக்க விட்ட உடனே அந்த கிராமத்துல ஒரு கல்யாணமும் வேற ஏதாவது அது பக்கத்துல இருந்த கோவில்ல கூட செய்யக்கூடாது என்பது விதி. ஒரு பாலிகை தான் போட வேணும். ஒரு பாலிகைனா அந்த கிராமத்துல கொடியேற்றியாச்சானா வெளியில இருந்து ஒருத்தரும் வர மாட்டாங்க, இங்கேருந்து வெளியில போக மாட்டாங்க. அப்ப அந்த இங்க அதாவது லண்டன்ல மோதலுக்கு தலையும் இல்லை. இங்க லண்டன்ல ஒரு ஒழுங்கு முறைகள் இதெல்லாம் கிடையாது. ஏதோ வடிவெடுத்த வாத்தியாராக வந்து இது அந்த காலத்துல அப்படி இல்லையே. அப்ப இப்ப யாழ்ப்பாணத்துல கொடியேற்றியாச்சானாக்கா ஒருத்தரும் அந்த ஊரை விட்டு வெளியில போக மாட்டாங்க. தேர் திருவிழா முடிஞ்சு பைரவ பூஜை முடிஞ்சுதான் வெளியில போவாங்க. அது முறை. அப்ப ஊருக்கு ஊரு வித்தியாசங்களா இருந்தாலும் சட்ட திட்டங்கள் எல்லாருக்கும் ஒன்று. ஒரு சூரியன் தானேமா, ஒரு சந்திரன் தானே, 27 நட்சத்திரத்துக்கு எல்லாருக்கும் உள்ளதுதானே. இப்ப இதெல்லாம் மீறி செய்வதனாலேதான் திருமந்திரத்தில் சொல்றார் முன்னவனார் கோவில் முட்டிவிடில். முன்னவனார் கோவில் பூசைகள் முட்டிவில் அந்நாடு அங்கு நான் சொல்லல காதுதானே. இது சம்பந்தமா நான் நிறைய பேசி இருக்கிறோம். சொல்லுங்க கிருஷ்ணன் ஐயா. கோயில்ல பாலிகை வச்சா இன்னும் பாலிகை போடக்கூடாது. அந்த பக்கத்து வீடானாலும் சரி, எதிர் வீடானாலும் சரி, கல்யாண வீடுகள் பாலிகை போடக்கூடாது, மூர்த்த காலம் நடக்கூடாது. இப்ப அப்படியே நவராத்திரிக்கு எல்லா வீட்லயும் தானே பாலிகை வைக்கணும். நவராத்திரி விதி வேற. அது என்ன விளங்கப்பட்டு முறையா? இப்ப நவராத்திரி என்பது வீட்டுக்கு வீடு உள்ள தெய்வங்கள் தானே ஐயா. இந்த நவராத்திரி புரட்டாசி மாசம் வந்த உடனே மாலைபட்சம் 15 நாள் செய்வாங்க. மாலைபட்சம் முடிஞ்சு மாலைபட்சம் அமாவாசை முடிஞ்சு அர்த்த நட்சத்திரத்துல வரும். சில நேரம் அர்த்தம் தொட்டு பிரதமை வந்தால் அன்னி முதலாகிய நவராத்திரி ஆரம்பம். அப்ப ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு கோயிலாக மாறும். ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு கோயிலாக மாறும் போது அது பாடசாலையா இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஒரு வியாபாரம் செய்யற கடையா இருக்கட்டும், அங்கேயும் கொடு வச்சு கும்பிடுற நேரம் வீடுதான் அந்த நேரம் ஆலயமும் கிராமமாக மாறும். உங்க வீடுதான். அப்ப அடுத்தடுத்த வீட்லயும் பாலிகை போடத்தான் வேணும். சரிங்களா? அது வந்து தேவி மகாத்மிய முறைப்படி அது விதிமுறைகள் மாறும். அந்த பாலிகைக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. அது நவராத்திரி வேண்டி அம்பாள் கொடு இருக்க வேண்டி போடக்கூடிய முளைப்பாலிகை. நவராத்திரி கொடியேற்ற இல்லை என்றதால கொடியேற்றுறது இல்லை. நவராத்திரியில ஐயா முகூர்த்த கால் கூட போட மாட்டேன். முகூர்த்த கால் ஏன் போடுறதுன்னா வாசல்ல
அந்த இப்ப எல்லாம் விடுங்க, அந்த காலத்துல ராஜாக்கள் ஊர்வலம் போடும்போது அவங்க பார்ப்பாங்க, ஓ இந்த கோவில் வாசல்ல மூர்த்த காலம் நிப்பாட்டிட்டு திருவிழா ஆரம்பம் என்பதை ராஜாக்கு விளங்குவதற்காக தான் அந்த அரசாணி, அரசு ஆணி, அரசனுக்கு ஆணி, அவனுடைய இதை வாங்கி இந்த அரசாங்க கொடிமரத்துக்கு கும்ப பூஜை எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் அந்த காலத்துல அரசர்கள் அழைச்சி எல்லாம் செய்தவர்கள். காலத்துல மந்திரிமாரும் சேனாதிபதியும் ஊரை சுற்றி பார்க்கிற நேரம் அந்த பார்ப்பான், ஓ முளைப்பாடு நிப்பாட்டி இருக்கார்கள், முகூர்த்த கால் நிப்பாட்டி இருக்கார்கள், அங்க சுபகாரியம் நடக்க போகுது. இப்படின்னு ஒரு 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 விளம்பரம் சொல்ல முடியாது, ஒரு அறிக்கை தருவதாக ஒரு அப்ளிகேஷன் போடுறது தானே முதலியே. அது போல இது ஒரு முகூர்த்த கால் நாட்டுவதெல்லாம் அரசாங்கத்துக்கும் ஆலயத்துக்கும் உள்ள ஒரு சம்பந்தம். ஐயா தொடர்ந்து பேசுவோம். எங்க ஐயா ஈஸ்வரியா வந்திருக்கார், பார்ப்போம். வாங்க வாங்க. வணக்கம் 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 எல்லோருக்கும் அன்பு வணக்கம். தொடருங்கள் ஐயா, கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆரம்பத்திலிருந்து. பாலிகை வீட்டுல போடுற பாலிகைக்கு என்ன நவதானியம் என்றால், நவதானியம் இல்லாதவர்கள் என்ன செய்யலாம்? நவதானியம் என்பது கோதுமை சூரியனுக்கு, நெல்லு சந்திரனுக்கு, சூரம்பருப்பு செவ்வாய்க்கு, பயறு புதனுக்கு, கடலை குரு பகவானுக்கு, இந்த மொச்சைன்னு ஒண்ணு வெள்ளையா இருக்கு பார்த்திருக்கிறா, அது சுக்கிரனுக்கு, சனி பகவானுக்கு எள்ளு, ராகு கேதுகளுக்கு, ராகுவுக்கு உளுந்தும் கேதுவுக்கு கொள்ளுமாக 9 தானியங்கள். இந்த 9 தானியங்களை ஊற வச்சு முளைக்க போடுவார்கள். முளைக்க போட்டு இந்த முளைப்பாளி என்று சொல்லக்கூடிய முளைய வச்சு விஜயதசமி எல்லாம் முடிஞ்சோன்னா இதை கொண்டு போய் கடல்லையோ ஆற்றுலையோ கரைக்க வேணும். சரிங்களா? இந்த நவதானியம் முளைக்க போடுறது இந்த வருஷம் எமக்கு நன்மை தருவா தீமை தருவா என்பது இந்த நவதானியம் காட்டி கொடுக்கும். சில நேரம் சில வீடுகள்ல நவதானியம் முளைக்காம நவதானியம் அழுகி போன கதைகளும் இருக்கு. ஆனா எது எப்படி போனாலும் பயறு மட்டும் முந்தி கொண்டு வந்து, பயறு என்பது 3 நாளைக்கு ஊறினா போடும். நெல்லு என்பது 15 நாளைக்கு மேல ஊறினாக்கா முளை கட்டும். மற்ற எல்லாம் சித்திச்சா எள்ளு உடனே வந்துடும். ஏன்னா எள்ளு இந்த பிதுர்காலங்களுக்கு தானே சேர்க்கிறது. அதனால்தான் எள்ளு தர்ப்பணம் செய்தால் அதை கொண்டு போயிட்டு தோட்டத்துல விடக்கூடாது. ஏன்னா முளை வரக்கூடாது, எள்ளு முளைக்க கூடாது. இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் செய்த எள்ளை கொண்டு போய் தண்ணீர விடலாமே ஒழிய கொண்டு போயிட்டு செடிகளுக்கு போட்டால் அந்த எள்ளு முளைச்சா அந்த குடும்பத்துக்கு சிறு தீமைகளை காட்டுவதாக விதி சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பேசுவோம், வாங்கும். இப்ப நீங்க சொன்னது போல ஐயா, இப்ப நவதானியத்தை இங்கு இடக்கிட கால்வாய்கள் இருக்கிறபடியா அங்க கொண்டு போய் அதை கரைக்கலாம். இப்ப தாயகத்திலையும் இப்ப வீடுகளுக்கு கிட்டவா தண்ணி கரைக்கிற இடம் இல்லையா, கிணத்துல கரைச்சி விடலாமா? அம்மா முதல் 6 கிணறோ தேவையில்லை, ஒரு அண்டாவில தண்ணி எடுத்து அப்படியும் கிடைக்கலாம். அம்மா இப்ப எல்லா ஊருல இப்ப சில இடங்கள்ல கல்யாணம் முடிஞ்சால் இப்ப எல்லாம் பாருங்க, இந்த கல்யாண மண்டபத்துல வைக்கிற பாலிகையே யாருமே கல்யாணம் முடிஞ்சு கொண்டு போறது இல்லை. அது அப்படியே மண்டபக்காரன் கூட்டி கூத்தவாளியில போட்டுருவார். ஆனால் நம்ம ஊர்ல அந்த பாலிகை தட்டத்தை எடுத்து வச்சு 3 நாளைக்கு பிறகு அந்த பெண்கள் அவளுக்கு சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு 3ஆம் நாள் அதை தூக்கி கொண்டு கொடதி வட்டியோட கொண்டு போய் ஆற்றிலையோ குளத்திலேயோ கரைப்பார்கள். இப்ப முளைப்பாரி போடுற நேரம் ஸ்டேஜில் 5 பேரை 9 பேரை வச்சு எல்லாம் கேமரால படம் பிடிப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சா இந்த பயிர் எங்க போய் சேர்ந்துன்னு பகவானுக்கு தான். தொடர்ந்து பேசுவோம், வாங்கும். இனியது கேட்கும் வடிவது வேலோ, இனிது ஏகாந்தம் இனிது. வாங்கோ பேசுவோம், வாங்கோ வாங்கோ வாங்க வரவேற்றுக்கின்றோம். இந்த சித்திரை மாசம் ஒரு ஸ்திரமான மாசம். சூரியன் உச்சத்தை நிற்கிறார், சுக்கிரன் உச்சத்தை நிற்கிறார். குரு பகவானுடைய மனையிலே சனியும்
நிற்கிறார், செவ்வாயும் நிற்கிறார். நீச்சபக்த ராஜயோகமாக இருக்கிறது. அடுத்த வியாழ மாற்றம் வரப்போகிறது. இப்படியாக எல்லாருக்கும் நன்மை தர வேண்டும் சொல்லி நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு தொடர்ந்து பேசுவோம். வாங்கோ. இப்ப வெள்ளிக்கிழமை சித்திரா பருவம் தானாக்கும் பௌத்தர்களுடைய அந்த வெசாக்கின்ற இது வர்றதாக்கும். ஐயோ உச்சரிக்காதீங்க. சரி, அதாவது அம்மா வைகாசி மாசத்திலே வருகின்ற விசாக நட்சத்திரத்தான் அந்த போதி ராஜா என்று சொல்லக்கூடிய அவருக்கு ஞானம் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. ஞானம் பிறந்தான் இருக்கிறார்கள் 22 பேர். ஆமா, 102 102 பஸ் நம்பர் மாதிரி ஆடைகளுக்கும் ஆக்களுக்கும் நம்ப இல்லாம கிடக்குன்னு இப்ப எதையுமே ஒரே மாதிரி வந்துக்கணும். அது நாங்கள் யாரையும் குறை சொல்லி குற்றம் இல்லை. குரு என்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை முதல் நாம் தெரிந்து கொள்ளவர். அதுதான் இப்ப குருவுக்கு ஒரு குருவுக்கும் தகுதி இல்லை. ஒரு குருவுக்கும் நம்ப இல்லாம கிடக்கு. வெள்ளையும் நம்பலாம், மஞ்சளையும் பச்சையும் நம்பலாம். அது அவங்கள குறை சொல்லி வேலை இல்லை. காலம் செய்வது, அதாவது காலம் அகாலமா போயிடுச்சு. காலம் இல்லாதது அகாலம். என்னையா காலம் செய்யுது? இப்ப நான் கொண்டு போறோம்னு நினைக்கல. எனக்கு தெரியத்தானே வேணும். அது என்ன அதுக்கு காலத்தை நாங்கள் சம்பந்தம் ஐயா இது பிளான் பண்ணி தான் செய்ததாம் ஐயா. ஆமா ஆமா ஆமா, அவர்கள் கூப்பிட்டு தான் செய்த. வெள்ளையும் கருப்பு பட்டியே நம்பலாது, காக்கியும் நம்பலாது, தனி வெள்ளையும் நம்பலாது, ஒன்றையும் நம்பலாது. வெள்ளையும் கருப்பும் இவைக்குத்தானே பெருசாக விரையில விளம்பரம் போட்டு செய்தாங்களோ தெரியும். அதுவும் பிரச்சனை தான். யாரையும் கொண்டு சொல்லக்கூடியது. இங்கே முதல் கூட்டாக கிளம்பினது புலை. எதுவுமே சிந்திக்கலேன் நின்று சேமிக்கலேன்னு சொல்றது போல போறதுக்கு முந்தி இவங்க ஒரு ஆள் ஃப்ரீயா டிக்கெட் போட்டு கொடுக்குறாங்கன்னா இதுக்காக கொடுக்குறான், ஏன் கொடுக்குறான் எல்லாம் சிந்திக்க வேணும். என்ன இவங்க அங்க போயிட்டு அவங்க சந்தோஷமா 15-20 நாள் இருந்து அப்புறம் பேக் பண்ணி கொடுக்குறோம், தான் டிக்கெட் எல்லாம் போட்டு கொடுத்தான், ஏதாவது ஒரு ஆதாயத்தை வச்சு தானே இருப்பான் அம்மா. சரியா? அப்ப இதெல்லாம் போனதும் பத்தாமல் போன உடுப்பையும் கலட்டி எறிஞ்சு போட்டு என்ன கோலத்துல தெரிஞ்சினமோ தெரியல. ஆசை ஆற விட்டது. விதி யாரையா விட்டது? விதி இல்ல, ஆசை ஆசை. அதுதான் அவர் பாட்டு சொன்னார், இளமையனும் பூ. ஆமா, சின்னவனா இருந்தாலும் பெரியவனா இருக்கான ஒழுக்கம் விழுப்பம் தரும். அதான் இது ஒழுக்கம். இதையா ஒழுக்கம் சொல்லலாம் தானே? எல்லாருக்கும் ஒழுக்கம் இருக்குது. இது ஒழுக்கம் பழுக்கத்தை தானதான் தரு. இப்ப கடைசியா அதனாலதானே சரி, அதை அப்படியே போட்டு நாங்கள் நம்ம விஷயத்த பேசுவோம். காலம் கடந்து தேவையில்லை. நம்ம சமய சம்பந்தமான துறைகளை பேசுவோம். இப்ப வருகிற வைகாசி மாதம் வருகிறது, வியாழன் மாதம் போது சித்ரா பௌர்ணமி வருது. சித்ரா பௌர்ணமிக்கு அன்னைக்கு சில வீடுகள்லமா சித்திரான்னம் வைப்பாங்க. சித்திரானம் தெரியுமா? 5 விதமான நைவேத்தியங்களை வச்சு படைச்சு சாமி கும்பிடுறது. தயிர் சாதம், புளிச்சாதம், தேங்காய் சாதம், தேசிக்காய் சாதம், சக்கரை பொங்கல். அதுக்கு மேல கடலை வடை இதுகளை வச்சு சுவாமிக்கு படைச்சு அன்னைக்கு சித்திர நட்சத்திரமானதுனால சித்திரான்னம் நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுவதனால அன்னைக்கு காய்கறிகள் சேர்க்க மாட்டாங்க. காய்கறி தானம் கொடுப்பாங்க. காய்கறி அந்த அம்மாவுக்கு வேண்டி காய்கறி தானம் கொடுத்து மோட்ச விளக்கேற்றி வழிபாடு செய்வாங்க. சித்திரவாசம் சித்திரான்னம் விசேஷம். ஆனா இப்ப நீங்க சொல்றீங்களே சாமிக்கு வைக்கணும். இப்ப நாங்கள் எங்களை அம்மா இல்லையாண்டா அம்மாவுக்கு தானே வைக்க வேணும். அவளுக்காக நினைச்சு தாயார் பாட்டியார் முப்பாட்டியார் அவருடைய வம்சத்திலே இறந்து போன 21 வம்சத்தையும் நினைச்சு கும்பிடவர். நாங்கள் அந்த முன்னுக்கு இருக்க 21ல 2 விட்டுட்டு 1. அதனாலதானே அந்த கன்னியாதானம் பண்ணும் போது தாப்பனான் பாட்டா முப்பாட்டான்னு அவங்களை வரிக்கிறான். இப்ப 22 அலர்ஜிக்கா இருக்கு ஐயா எங்களுக்கு. நாங்கள் எங்களை 2 வெட்டி போட்டு 21 ஆக்கி விடுவோம். எங்களுடைய அம்மாவுக்காக நாங்கள் அவரவர் தந்த அம்மாவுக்கு செய்யறது. சில பேருக்கு
தகப்பனார பேரை தெரியும், பாட்டாள பேரையும் தெரியும், முப்பாட்டா பேர் தெரியாது. நான் தெரியாது. ஒரு தெவசத்துக்கு போயிட்டு நான் தகப்பனார் பேரை கேட்டேன். பாட்டாள பேர் முப்பாட்டா பேர் தெரியாதான், முப்பாட்டியில பேரும் தெரியாதான். ஆனாலும் அதனால்தான் குறிப்பில டைரின்னு ஒண்ணு இருக்குதான், அதுல எழுதி வச்சு கொள்ளணும். வம்ச விருத்திக்காக 3 பேர். ஆனால் இப்பத்த ஜெனரேஷன்ல ஐயா சொந்த தகப்பன்ற பேரே தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்கணும்? தகப்பன்ற பேர் தெரியாட்டி சிவான்னு சொல்லிக்க வேண்டியது. சிவனுடைய பரம்பரை தானேப்பா. நாம் சைவ சமயம், சைவ சமயி வருதுதானே. அப்ப நாம ஜெயா நடேசனையும் வரவேற்று வாங்கோம். வணக்கம் சர்மா அவர்களே, வணக்கம் ஆணிமோகன் வாங்கோ வாங்கோ வாங்கோ. மற்ற உறவுகளுக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். மேலுமாக சர்மாயா இன்றைய நாளிலே ஆன்மீக பாலம் தந்து கொண்டிருக்கும் திரு ராமநாதன் குருக்கள் ஐயாவுக்கும் அதுடன் இறந்து பணியாற்றும் சர்மா ஐயா அவர்களுக்கும் எனது இதயம் நிறைந்த கால வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தொடருங்கள், கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இனியது கேட்கின் வலிது எப்பவுமே நல்ல செய்தியா சொல்லிக் கொண்டே இருக்கணும் ஐயா. இந்த பாட்டன் பூட்டன் பேரை அறிகிறதுக்காகத்தான், ஞாபகத்தில் வச்சிருக்கிறதுக்காகத்தான் இப்போ சர்மா ஐயா சொன்னார் இப்போ சற்று முன். அந்த பேர்கள் மீண்டும் 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 வைப்பதால் பாட்டன் பூட்டன் எத்தனை பூட்டன் வந்தாலும் அந்த பேர் வரும். எனவே அந்த பேர் ஞாபகத்திலும் இருக்கும், அந்த பேர் சொல்லலாம். மாறி மாறி வச்சு கொண்டிருக்கிறதால அது எங்களுக்கு தெரியாம இருக்குது. சர்மாயா சொன்னது நல்ல வழிமுறை. அதுக்காக இப்ப நாங்க முந்தி இப்ப எங்கட ஐயாட அப்படி பாட்டன் வழியில பெயரை வச்சுட்டோம். இப்ப வைக்கிற ஜெனரேஷன் பெயர் முதல் பெயரே பேக்ல வராது, அப்புறம் அடுத்த பெயரே என்னன்னு புறம் உச்சரிக்கிறதுக்கு வர்றது. அதுல இருக்கிற பிரச்சனை. நாங்கள் அறிவிப்பு செய்ய போனா தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் பேரை கேட்போம். ஏதாவது ஒண்ணுல சரியா வாசிக்கலாம்ன்றதுக்காக பேரை வாசிக்கிறது தெரியாது. அப்பாட பேர் என்னவோ தெரியாது, பாட்டாட பேர் தெரியாது. ஆனா பாட்டன் பாடி என்ன சொத்து வச்சுட்டு போயிருக்கான்றது அது எழுதி வச்சிருப்பார்கள் ஐயா. தானே ஐயா, அதுவும் தெரியாது, கோட்டுலான் இருக்கும். இப்ப எப்பவுமே இந்த அதாவது அந்த மாசம் அமாவாசைக்கு தகப்பனாருக்கு தாயாருக்கு வேண்டி படைக்கிற நேரம் தகப்பனார் பேர் சொல்லி, பாட்டாட பேர் சொல்லி, முப்பாட்டா பேர் சொல்லி, உங்களுக்காக இந்த அமாவாசையிலே நான் முதியோருக்காக படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேர்களை நினைவச்சுக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த சேனைமண்ட் வந்ததை ஆண்டு நான் நினைக்கிறேன். சேனைமண்டால் ஒரு பேரை வைப்பாங்க, அந்த சேனையும் வந்து கொண்டிருக்கும். பின்ன அது பாட்டனுக்கும் அதுதான், அப்பாவுக்கும் அதுதான், எனக்கும் அதுதான். அது ஒரு நல்லொரு வழி. எங்களாக்கள் தான் விட்டு 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 வேற பேர் சொல்லிக்கொண்டு போகிறோம். இந்த நீங்கள் பௌர்ணமி இந்த பூரணைகளை பற்றி கதைச்சிங்கள். இப்போ சித்திர மாதம் நடந்து கொண்டிருக்குது. சித்திர பௌர்ணமியில தான் தமிழனுக்கு வாழும் தமிழனுக்கு ஒரு பெருநாள். அந்த பெருநாளில் தான் எங்களுக்கு தமிழ் தந்தை, தமிழுக்கு உரியவன், தமிழுக்கு இது செய்தவன், புத்தகம் நூல் எழுதின தொல்காப்பியர் பிறந்த தினம். அதை ஒரு தரம் கதைக்கிற இல்லை, தமிழ் என்று கதைப்பாங்க. ஆனால் அதை நான் உட்பட ஒரு தரம் அதை உச்சரிக்கிற இல்லை. அந்த தினத்தை தொல்காப்பியர் இல்லாமல் தமிழ் இல்லை. அப்படி அதனால்தான் நன்றி மறப்பது நன்று மறந்து விட்டோம். அதுவும் அன்றே மறப்பது நன்று இல்லை, உடனே மறந்துடும். அந்த 3 எழுத்து இல்லை, 3 எழுத்து இல்லை. அதனாலதான் இப்ப பாருங்க, இதுல நீங்க ஈஸ்வரன் பேரை சொல்லி ஈஸ்வரா சொல்றோம். கிருஷ்ணா கிருஷ்ணா, டேவிட் ஐயா டேவிட் சொல்றோம். எப்படியாவது நாமங்கள் உச்சரிக்கும் போது இறையோட அனுகிரகம் ஏதாவது ஒரு நாமங்களிலே கிடைக்கும். இதே நேரத்துல முக்கியமாக இன்றைய நாளிலே இந்த சித்ரா பௌர்ணமியை பற்றி பேசிக்கொண்டிருந்தீங்களா? ஆனா அந்த சித்ரா பௌர்ணமிக்கு இன்னொரு முக்கியமான ஒரு மகிமையும் ஒன்று இருக்கு சித்ரா பௌர்ணமியில. அதாவது சித்த வைத்தியத்துல இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு இந்த கடல்ல முப்பு என்று சொல்லி ஒரு நுரை மாதிரி அந்த கடல்ல இருந்து வரும். அதை போய்
நிறகுடம் வச்சு கும்பம் வச்சு ஜெபம் பண்ணி உச்சாடனம் பண்ணி அந்த முப்பை எடுப்பார்கள். அது ஒரு நுரை மாதிரி வரும். அதை எடுத்துக்கொண்டு வந்து வச்சு திரும்ப பூசை பண்ணி அதை சித்த வைத்தியத்திலே பெரிய பெரிய செந்துரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இதுகளிலே சேர்ப்பார்கள். அப்படி சேர்க்கும் போது அந்த மருந்தினுடைய தன்மை சாதாரணமாக ஒரு 10 வீதம் என்று சொல்லி சொன்னால் மிச்சம் 90 வீதமும் வந்து அந்த மருந்துடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். அவ்வளவுக்கு 100 வீதம் அந்த மருந்து சித்திக்கும் என்று சொல்லி சித்தர்மாருடைய சட்டமுனிவாத காவியத்துல இருக்கின்றது. இதை நான் உங்களுக்கு அறிய தந்தேன். ஆகவே சித்திரா பௌர்ணமி தனியா சித்திரா பௌர்ணமியோட மட்டும் நின்று விடாது. அன்றைய நாளிலே நடக்கக்கூடிய அந்த முப்பு எடுக்கிற அந்த இது, அதாவது இந்த பழனியில இருக்கக்கூடிய ஆரம்பிய வேலு சுவாமி சித்த என்று சொல்லி அவர் ஒரு பெரிய சித்த வைத்தியர். பரம்பரையாக அதை நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்றும் அந்த வைத்தியசாலையை பழனி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல. ஆகவே அவர் அந்த முப்பை பற்றி எழுதும் போதுதான் இந்த குறிப்பிட்டு சொல்லியிருந்தார்கள் அந்த இது சட்டமுனிவாத காவியத்துல. அதாவது இந்த முப்பினுடைய மகிமை, அதாவது இந்த முப்பு வந்து எல்லா நாள்லையும் எடுக்க முடியாது. சித்திரா பௌர்ணமி அன்றைக்குத்தான் கடற்கரையில் போய் நின்று அதை சேகரித்து பூஜை பண்ணி சேகரித்து கொண்டு வந்து மருந்துகளோடு சேர்ப்பார்கள் அப்படி என்று சொல்லி தொடருங்கள் ஐயா. அதைத்தான் தந்தேன் அந்த செய்தி. நீங்க சொல்வது சரியானது. இந்த கடல்ல வார நுரையை காய வச்சு அது ஒரு பஞ்சு போல மாதிரி ஆக்கி அதை பூரணமாக்கி மருந்தோட கலந்து சாப்பிடுவார்கள். அதுபோல இந்த பசுவுடைய மூத்திரம் இருக்குத்தானே, ஒரு தட்டத்துல போட்டு இந்த சித்திர மாசத்துல இந்த அடிக்கிற வெயில்ல காய வச்சு அதையும் ஒரு உப்புமாக எடுத்து அதை சூர்ணமாக்கி தேன்ல குழச்சி சாப்பிட்டாலையா எவ்வளவோ விதமான கேன்சர் என்பது வியாதியே மறைஞ்சு போயிருக்கு. கேரளாவுடைய அந்த ஆயுர்வேத பணியா எனக்கு தெரியும். ரொம்ப நாள் ஒரு ஆள் கஷ்டப்பட்டவர். அவர் கேரளாவுக்கு போய் 6 மாசம் நீங்க சொன்ன மாதிரி இந்த கடல் நுரையாலையும் இந்த பசுமாட்டுடைய இந்த யூரின் பவுடராலையும் தன்னுடைய கேன்சரை மாற்றினதாக சரித்திரங்கள் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பேசுவோம். வாங்கும் நன்றி தகவலுக்கு. வாங்கோ பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் நேரிஸ்பிடி. வாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வணக்கம். நன்றி. வணக்கம். வாங்க. வணக்கம் ஐயா. நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஐயா. நீங்கள் நிறைய விஷயங்கள். லட்சுமி அம்மாவையும் வரவேற்றுக் கொள்றோம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். நீங்க இல்ல கொஞ்சம் நானும் சற்று ஏழியா வந்துட்டேன் ஐயா வீட்டுக்கு. கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் நல்ல விஷயங்கள், நானும் கேட்க வேண்டிய விஷயங்கள் 2-3 கூறியிருந்தீர்கள். அந்த எள்ளு விஷயம் அதுகள் எல்லாம் உண்மையா நல்ல ஒரு உபயோகமா இருந்தது. மற்றதையா அதான் அந்த அவர் கேட்டிருந்தார் கொண்டே கரைக்க முடியாததை எங்க கரைச்சு விடலாம். ஆனா நாங்கள் நல்ல வடிவா தண்ணியா கரைச்சு போட்டையா ஓடுற தண்ணியில விடலாம் தானே. தாராளமா விடலாம். அதான் நீங்க சொன்னது. அதிலேயும் அம்மா தண்ணி விடும் போதும் 2 விதமான தண்ணிகள் இருக்கு. இந்த மலங்கள் இந்த யூரின் பாஸ் பண்ற அந்த அதுகள்ல ஒன்றே கலக்காது. ஏன்னு கேட்டாக்கா அதிலே கலந்தா அது ஒரு சாபக்கேடா போடும். ஏன்னா அந்த கைகேயி ராமாயணத்துல ஒத்தி இருக்கா தெரியுமா? கைகேயி அவளுடைய அப்பா தர்ப்பணம் செய்து இந்த தண்ணியை கொண்டு போய் வாய்க்கால விட சொன்னும் போது இப்ப என்ன செய்யறா, அந்த பாத்ரூம்ல கொண்டு கொட்டி விடுற. அந்த பாத்ரூம்ல கொட்டி விட்டதுனாலே அவர் சாபம் போடுறார். நீ அகலிகை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவியாக மாறி பூதம் பிரேதமாக கடவது. அப்புறம் அவ பாவ சங்கீர்த்தனம் பெற்று தன்னுடைய இதை அங்க ராமாயணத்திலே பரதனுடைய தாயாராக வந்து அமைகிறார். ஆனாலும் அவளுடைய அட்டகாசத்தினால்தான் இந்த ராமாயணத்தில பெரிய கதாபாத்திரமாக இருந்து இந்த ராமாயணத்தை ஆட்சி வைத்தவள் கைகேயி. அவளுக்கு உதவி செய்தவள் கூலி. எல்லா இடத்திலும் எல்லாம் இருக்கு.
அது சரி ஐயா, அதான் முறை இந்த முறைகளும் தெரிய வேணும் ஐயா. மற்றது இப்ப அந்த மூதாதையர் பெயர்களை பற்றி சொல்லி இருந்தீங்க ஐயா. இப்ப போன கிழமை நானும் ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தேன். அப்பொழுது ஐயா கேட்ட பொழுது சில பேருக்கு அது ஒன்று தெரியல. ஒரு வயது போன அம்மா நின்றாவா சொன்னா. அப்ப அவையோட பிள்ளைகளுக்கு நான் சும்மா சொன்னேன், நீங்களும் இதை கேட்டு எழுதி வையுங்கோ, உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அது உபயோகமா இருக்கும். இதுதான் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய சொத்து என்று சொல்ல அந்த பிள்ளை உடனே எனக்கு சொல்லிச்சது, நாங்கள் எல்லாம் அப்படி செய்ய மாட்டோம் வேண்டா. நான் சொன்னேன், நீங்க செய்யறீங்களோ செய்யலையோ நீங்கள் எழுதி வையுங்கோ, ஒரு நேரத்துக்கு அது உதவும் என்ன ஐயா. போன மாசம் சம்பாதிச்ச காசு வச்சிருந்தாலும் இப்ப சாப்பிட்டு கொண்டிருக்கோம். அது போல பூர்வ ஜென்மத்திலே அப்பா அம்மா செய்த புண்ணியங்களினால்தான் நாங்கள் இப்ப சுகமாக இருக்கிறோம். அது சரி, அது உண்மை ஐயா. ஓம் ஐயா. அப்ப இப்ப இந்த இதுல இவங்க செய்யாவிட்டால் வார ஜெனரேஷன்கள் அந்த பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படும். படுங்கள். அவன் உடனே நேரம் என்னையில முகத்துல அடிச்ச மாதிரி அந்த பிள்ளை சொல்லிச்சுது, நாங்கள் இப்படி எல்லாம் நாங்களுடைய செய்ய மாட்டோம் வேண்டாம். நான் நீங்க செய்யாத உங்களோட பிள்ளை நாளைக்கு ஒரு காதை செய்ய வேண்டி ஒரு யோசிக்கும். எதுக்கும் நீங்கள் அவை போன அப்புறம் நீங்கள் ஒருத்தர்கிட்ட கேட்கலாம் அந்த மூதாதையிட்ட பேருகளை நீங்கள் இருக்கா ஒரு இதுல எழுதி வையுங்கோ, பிள்ளைகளுக்கு உதவும் சொல்லி விட்டேன் ஐயா. அம்மாவே செய்ய இல்லையா, நீங்க பிள்ளைகள் செய்ய மட்டும் சொல்லி அட்வைஸ் பண்ணீங்களா? நான் விஷத்தை குடிக்க போறேன் இருக்கிற பிள்ளைக்கு நீங்க என்ன செய்யலாம்? இல்ல வாணி, இது நாங்கள் இப்ப ஒருத்தர் கேட்கலாம். அது வாணி இல்ல இப்ப அந்த தாயே செய்ய மாட்டேன்னு சொல்லிக்க என்னடா அந்த பிள்ளையாத கடைப்பிடிக்கும். அந்த பிள்ளை செய்யுமா இருக்கும் வாணி, இருக்குது அப்படி இல்லாத சில இருக்குது வாணி. அப்படின்னா நீங்க சொல்ற சரியா இருக்கலாம். இருக்குமா, நான் அறிஞ்சபடியா தான் நான் அதை அப்படி சொன்னேன். ஏதானாலும் தர்மம் சர, எங்களுடைய குடும்பத்திலே முன்னோர்கள் செய்ததை நாங்கள் விடாது கடைபிடிச்சு செய்ய வேணும். செய்யாம விட்டால் அது அவங்களுக்கு உள்ளது, நாங்கள் அதை பற்றி பேச தேவையில்லை. அது சரி ஐயா. முக்கியமாக இந்த புராண கதைகளை பிள்ளைகளிடம் திணிப்பது அது ஒரு பிள்ளையானது. பிள்ளைகளுக்கு அந்த புராண கதையை உண்மையை விளங்கப்படுத்தினால் ஏற்றுக்கொள்வார்கள். நேரடியாகவே இதுதான் இப்படித்தான் செய்ய வேணும் என்று சொன்னால் இப்பத்திய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாது. அதுக்குரிய விளக்கங்களை புராண கதைகளை புராணம் என்று சொல்றதே 75% மேல அது சரியோ பிள்ளையோ அது வேறொரு ஆராய்வு. பிள்ளைகளுக்கு ஒரு கதையை சொல்லி புராண உண்மை கதைகளை சொல்லி சொன்னால் அதுகள் நம்புங்கள். நம்பிக்கை தானே சமயம். மூதாதையர் கொடுத்த வருமானத்தில் வாழ இல்லை, இங்கே ராணிட வருமானத்தில் தானே வந்தோட எல்லாரும் பெரும்பாலும் வாழ்றாங்க. மற்றது ஐயா, இது நான் திருத்தத்துக்கோ இல்லத்துக்கு நீங்க சொன்னது சரியா இருக்கலாம். ஆனால் அந்த என்ன ஆரம்பத்தில் நாங்க மூகாம்பிகை அது முகம் மட்டும் இருக்கிற ஐயா சொன்னார். சரி, அது சரியா இருக்கலாம். ஆனால் அதில் நானும் ஒரு பக்கத்தால் அறிந்த ஒரு இது, அந்த எல்லா கதைகளுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆண் என்றா சிவன் தான், பெண் என்றா உமாவதி தான். அதில் வேற வேற உருவங்கள் வேற வேற என்னென்று சொல்ற அதுதான் ஆதி. எந்த ஒரு ஆண் எடுத்தாலும் சிவன் தான், பிரமா முழுத்துல எல்லாம் சிவன் தான். பெண் உருவங்களும் தெய்வங்களும் உமாபதி தான். இது அது மாதிரி இந்த புராண கதைகள் தான் புனைக்கப்பட்டிருக்குது சமயத்தில். அதால தான் இப்போ பிள்ளைகளை நம்பிக்கை இல்லாமல் வாதிடுறதுக்கும் எதிராக இருக்கிறதுக்கும் உள்ளவரான இந்த புராண கதைகள் எந்த சமயத்திலையும் எந்த இனத்திலையும் இல்லாதது எங்கள சமயத்திலையும் எங்களதிலையும் இருக்குது. அந்த மூகாம்பிகை என்று ஏன் வந்ததுன்றதுக்குரிய ஒரு விளக்கம் ஒரு பக்கம் இருக்குது. ஐயா சொன்ன முகம் மட்டும் இருக்கிற அம்பிகையா இருக்கலாம். மூகாம்பிகை என்று சொல்றது இன்னொரு பக்கத்தால மூகாசுரன், அசுரன் தானே கூட நம்மளதில், மூகாசுரனை கொலை செய்த, கொலையன்று சொல்றது இல்லை, வதம் செய்த சிவனின் பார்வதி வதம் செய்த மூகாசுரனை வதம் செய்து கொலை செய்ததால்தான் மூகாசுரனை கொண்ட எங்கள சக்தி மூகாம்பிகை என்ற பெயர் வந்ததாகவும் அந்த உருவில் வணங்குவதாகவும் வேறொரு புராண கதை.
அணக்கதைகள் தான் அதிகம் நம்ம இதில். எனவே ஒவ்வொரு பக்கத்தாலேயும் இருக்கலாம். இருக்கலாம். சரியா, நேரம் தாண்டி போகின்றோம். நன்றி, விடைபெற்றுக் கொள்வோம். ஐயா எதுவும் சொல்ல விரும்பினால் சொல்லிக் கொடுங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. அடுத்த வார்த்தை சம்பந்தமா நிறைய பேசுவோம் என்று சொல்லிக்கொண்டு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, ஆறு தளத்தோடு வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூர்சை தனியேல் வாழ்க, குளம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆணைதன் நடங்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் சொல்லி இந்த நிறைந்த திங்கட்கிழமையை வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நடாமோனம் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மாதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி நன்மை பெறுவீர்களாக. நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம் வணக்கம் நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். 626வது வாரத்துடன் இணைந்திருந்தோம். ஆன்மீக பாலம் தோப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் மற்றும் எல்லோருக்குமே நன்றி, வணக்கம்.